ஆறாவது வார்த்தைக்குள்ளாக நம்முடைய தியானத்தை தொடங்கலாம். ஆறாவது வார்த்தை ஒப்புவிக்கிற வார்த்தை. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுப்பதாக நாம் படிக்கிறோம். எல்லாம் முடிந்தது அந்த தலைப்பில் தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்போ நம்ம சொல்லுவோம்? பேசுங்களேன். லாஸ்ட்ல, எல்லாமே லாஸ்ட்ல. சரி, இப்போ ஒரு உதாரணங்கள், இந்த உலகத்தில் இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன பொருள் கொள்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு பயணம் போகிறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போய் டிக்கெட் எடுக்க போகிறீங்க. அப்போ ரிசர்வேஷனில் டிக்கெட்டு முடிஞ்சிருச்சு, கிடைக்கல. அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இது ஒரு சந்தர்ப்பம், ரைட்? ஒரு நல்ல சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சாப்பாடுனோடனே யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அறுசுவை உணவை என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. முன்னாடி போனவங்களாம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க. லேட்டாக வரவங்கள்ட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அப்போ சாப்பாடு, அந்த அறுசுவை உணவு முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒரு சூழ்நிலை. ஒரு இறப்பு நிகழ்வு, ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இருந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்க, பசங்கள்லாம் போய் கிணத்துல குளித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கரெக்டாக இந்த மாதம், ஏறக்குறைய இந்த ஏப்ரல் மாத காலத்தில். அப்போது 10வது முடித்த பையன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். அவனால் மீண்டு வர முடியல. அவனை காப்பாற்றுறதுக்காக அவனுடைய நண்பன் ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியுமாக கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். அவனை காப்பாற்ற போய் 2 பேருமே சகதியில், கீழே கிணத்துல இருக்கிற ஆழத்தில் சகதியில் சிக்கி 2 பேருமே மரிச்சு போனாங்க. அப்போது அந்த கிராமத்தில் எல்லாம் தகவல் அப்படியே பரவிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரியவர் சொல்கிறாரு, கீழே சகதியில் அவன் சிக்கிட்டதுனால அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த 3 சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் முடிஞ்சது அப்படிங்கிறத எதிர்மறையாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது நடக்கிறப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கங்களேன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கடைசி புத்தகத்துக்கு அப்புறம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பழைய ஏற்பாடு முற்றிற்று. அதே புதிய ஏற்பாடுக்கு போங்க, கடைசி புத்தகம் வெளிப்பாடுக்கு அப்புறம் முற்றிற்று. அப்போ எண்டு. அப்போ என்னது? எண்டு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் முடிந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது. அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெற்றியின் வார்த்தையாக இந்த இடத்துல கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன நிறைவின் வார்த்தையாக அது கருதப்படுகிறது. அடுத்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது, சாத்தானுக்கே சாவுமணி அடித்த ஒரு சவாலான வார்த்தையாக தான் இந்த இடத்துல முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை காணப்படுகிறது. எப்படி சொல்றாங்க? இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நிறைவான வார்த்தையாக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிக்க முடியும். இப்போ எடுத்துக்கங்களேன், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அதுக்கு மேலே உள்ள வார்த்தை 28வது வசனத்தை வாசிக்கலாமே.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து இருக்கு. எல்லாம் முடிந்தது. அப்ப என்னத்தை முடிச்சாரு? அவர் என்னென்னத்தை முடிச்சாரு? ஏன் அந்த மனநிறைவு வார்த்தை அவர் சொல்லணும் அப்படின்னு நம்ம சற்று ஆலோசனை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அவர் என்ன முடித்தார்? முதலாவதாக அவரை பற்றிய முன் அறிவித்த அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் அவர் முடித்து வைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குமே ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாமே. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் நடந்தது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த தரிசனங்கள் முழுமையாக நிறைவேறின அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா இங்கே வாக்காக சொல்லுகிறார். அப்போ அவரை குறித்து அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவருக்கு சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைவேற்றி முடித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நமக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த சுவிசேஷகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொன்றையும் மேற்கோள் காட்டுகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக, தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேறும்படியாக அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முக்கியமான சம்பவங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதை மேற்கோள் காட்டி காண்பிக்கிறார். அப்போ இங்க என்ன பண்றார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்தாலும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா நான் என் அப்பாவோட சித்தம் என்ன, என் அப்பாவோட சித்தத்தை முடிக்கிறது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்திற்காக அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை தன் தகப்பன் மனம் குளிரும்படி செய்ததை தான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு உதாரணமாக இன்னொன்று வாசிக்கலாமே. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு கர்த்தரின் ஒரே பேரான குமாரன் அவர். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அவர் நினைச்சிருந்தா வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன் தந்தையுடைய சித்தம், தன் தகப்பனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அந்த சித்தத்திற்கு முழுமையாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை அவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அவர் நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது அப்படின்னு. அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது பிசாசை அழித்து பாவத்தை அவர் ஜெயித்து முடித்தார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். பாவத்துக்கு காரணமான பிசாசையும் பாவ காரியங்களையும் அவர் ஜெயித்தார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அதே மாதிரி 8வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன்
பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கும்போது அவர் எதை செய்து முடித்தார் அப்படின்னா, பாவத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்து முடித்தார். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கலாமே. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ இந்த உலகத்திற்குள்ள அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் முதலான ஆதி பெற்றோர் வழியாக வந்த பாவத்தையும் மரணத்தையும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அழித்து முடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நிறைய காரியங்கள் அவர் நிறைவேற்றி முடித்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த 3 காரியங்களை அவர் முடித்தார் அப்படின்றது பிரதானம். அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதை நம்ம ஆண்டவரோடு ஒரு உறவை மேம்படுத்தி கொள்வதற்காக அது நடக்கணும். ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய சுயத்தில் போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். அப்ப தேவ சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்கிறதை நாம் அறிந்தவர்களாய் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவரை என்ன பண்ணலாம்னா அவரை மகிழ்ச்சியாக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பவுல் தான். அவர் அழகாக சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன். அவருடைய திருப்தி பாருங்களேன். தன்னுடைய அப்படி சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப அவருக்குரிய போராட்டங்கள், இப்ப ஏற்கனவே சாதாரண போராட்டம்னாவே நம்ம ஒரு அடி பின்னாடி தள்ளி தான் நிற்போம். பிரச்சனையை பார்க்கறது நமக்கு எப்பயுமே என்னவா இருக்கு அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடினேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம் அவர் என்னென்ன பாடுபட்டார் அப்படிங்கிறத 24வது வசனத்திலேருந்து அவர் அழகாக சொல்லிட்டு வர்றார் அவர் என்னென்ன பாடுகள் பட்டார் அப்படின்னு. அப்போ இங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்தா நம்ம நல்ல போராட்டத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நல்ல போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம் முன் வைக்குது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். தன்னுடைய ஊழியக்காரன தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை தேவ சித்தத்தின்படி நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அந்த நல்ல போராட்டத்தை தேவ சித்தத்தின்படியாக போராடும் போது தான் நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ள முடியும். அப்போ நித்திய ஜீவனை அடையிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அழகாக அழைப்பு விடுக்கிறார். அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோமா?
இயேசு சொன்ன மாதிரி எல்லாம் முடிந்தது, தேவ சித்தத்தை முழுமையாக நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கா, ஒரு திராணி நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது நம்மளுடைய மாம்சம் செய்கிறதையும் நம்ம மனசு நினைக்கிறதையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயலாற்றாமல் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது நாமும் என்ன பண்ணலாம்னா இயேசுவை போல நம்ம சொல்லலாம், நான் என்ன பண்ணேன், எல்லாம் முடிந்தது, ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பவுலை போல நம்ம சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவன் அப்படின்னு வேற யாரும் சொல்ல வேண்டாம், நமக்கு நாமே நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அது கீழே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் அப்போ வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போது இந்த களிமண்ணானது குயவன் கையில் இருக்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, அதை உதைக்கணும், மிதிக்கணும், அடிக்கணும். ஏன்னா அந்த பானை செய்கிற அளவுக்கு, அது வணையிற அளவுக்கு அந்த கைகளில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது பதப்படுத்தப்பட்ட பின்பு தான் அந்த மண் என்ன பண்ணுன்னா சக்கரத்தில் ஏற்றப்படும். அப்போது தேவ சித்தத்தை செய்யும்போது கண்டிப்பாக பாடுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். இதையும் சகித்து ஆவியானவருடைய துணை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நித்திய ஜீவனையும் அந்த கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாகுவோம். ஹல்லேலூயா. அதனால் முழுமையாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சித்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.